கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எருசலேம் ஜெப சபை மக்களுக்கு, இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற தேவ மக்களுக்கும், எருசலேம் சபையாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மே மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த 3ஆம் தேதி உங்கள் எல்லாரையும் இந்த ஆன்லைன்ல பார்த்து ஜெபித்து இந்த வார்த்தை கொடுக்க கர்த்தர் கிருபை கொடுத்தாரே. கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரமும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தருக்கு கிருபை தருவாராக. இன்றைக்கும் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு தேவ செய்தியை ஒரு 15 நிமிடங்கள் உங்களுக்காக கொடுக்கலாம் என்று இந்த ஆன்லைன் மூலமாய் கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே அநேக செய்திகள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் எனக்கு தேவன் கொடுத்த தேவ செய்தியை ஒரு 15 நிமிஷம் பேசி இந்த ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு பார்க்கும்படி அனுப்பியிருக்கிறேன். நீங்கள் பார்க்கவும் கேட்கவும் உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருக்கவும் கர்த்தர் கிருபை தருவாராக. யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோபு 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிறைவேறப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். ஆண்டவர் இன்றைக்கு இந்த மாதத்தின் முதல் வாரம் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. உன்னுடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். இருண்டு போயிருக்கிற இந்த உலகத்திலே தேவனுடைய வார்த்தை மே மாதம் 3ஆம் தேதி உங்கள் ஒவ்வொரு பாதைகளிலேயும் வெளிச்சம் பிரகாசிக்க போகிறது. வேதம் சொல்கிறது பாதைகள், பல பாதைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். நீ எந்தெந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறாயோ அந்தந்த பாதையில் எல்லாம் தேவனுடைய வெளிச்சத்தை நீங்கள் காண்பீர்கள். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நானே இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன். அப்படி என்றால் நம்முடைய பாதைகளிலே தேவனுடைய வெளிச்சம் உதிக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். சங்கீதக்காரன் சொல்கிறார், பாருங்கள், 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம். 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு, என் பாதை ஒருமையிலே என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். அப்ப நம்முடைய பாதைகள் எப்படிப்பட்ட பாதைகளிலே தேவனுடைய வெளிச்சம் உதித்து அந்த வெளிச்சத்தினாலே நமக்கு கிடைக்க போகிற நன்மைகளை சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவதாக, உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் உதிக்கும், பிரகாசிக்கும். எந்த பாதையிலே? என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாங்கள் தேசத்தின் வழியாக கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும். வயல்வெளி வழியாகவும் திராட்சை தோட்டங்கள் வழியாகவும் போகாமலும் தண்ணீரை குடியாமலும் ராஜபாதையாகவே நடந்து. எந்த பாதையாகவே? ராஜபாதையாகவே. ராஜபாதை
உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் என்று சொல்லியிருக்கிறாரே. எந்த பாதையில் வெளிச்சம் பிரகாசிக்கும்? ராஜ பாதை. நமக்கென்று ஒரு ராஜ பாதையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் எல்லாரும் கர்த்தருடைய பார்வையிலே ராஜாக்களும் ஆசாரமாக இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இயேசு ராஜா நம்மை ராஜ பாதை நடத்தி செல்ல போகிறார். அடிமையின் பாதையில் அல்ல, ஒரு சாபத்தின் பாதையில் அல்ல, நாம் ஒரு ஏழ்மையின் பாதையில் அல்ல. கர்த்தர் நம்மை ராஜ பாதையை நடத்த போகிறார். ஏனென்றால் இந்த மே மாதத்திலே அநேகருக்கு தேர்வு இருக்கிறதினாலே நீங்கள் நன்றாய் உணர்ந்து கொள்ளுங்கள். நமக்கு தேவன் ஒரு ராஜ பாதையை கர்த்தர் வைத்திருக்கிறார். தடைகள் உடைக்கிற கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார். உங்கள் ராஜா உங்கள் முன்னணியிலே கடந்து செல்வார். நமக்கு ஒரு ராஜ பாதை உண்டு. அந்த ராஜ பாதையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பாருங்கள். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீதிமொழிகள் 15:19. சோம்பேறியின் வழி முள்வேலிக்கு சமானம். நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. நீதிமானுடைய வழிக்கு ராஜபாதை வைத்திருக்கிறார். ஆனால் நீதிமானுடைய வழியிலே ராஜபாதை இருக்கிறதினாலே கிடைக்கும் நன்மை பாருங்கள். நாம் நீதிமன்றாய் இயேசு ரத்தத்தினாலே மாற்றப்பட்டிருக்கிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 7-8. கவனியுங்கள். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 7-8. நீதிமானுடைய பாதை ராஜபாதை அது. ஆகையினாலே நீதிமானுடைய பாதை செம்மையாய் இருக்கிறது. மகா நீதிபரராகிய நீ நீதிமானுடைய பாதையை செம்மை. என்ன பாதை? ராஜ பாதையை செம்மைப்படுத்துகிறீர். கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழிகளிலே காத்திருக்கிறோம். உமது நாமமும் உம்மை நினைக்கிற நினைவு எங்கள் ஆத்மத்தின் வாஞ்சையாயிருக்கிறது. ராஜ பாதை நம்முடைய ஆத்ம வாஞ்சையை நிறைவேற்று. என் ஆத்மாவே, நீ ஏன் கலங்கிக் கொண்டிருக்கிறாய்? எந்த காரியத்துக்காக வாஞ்சையோடு நீ எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த ஆத்ம வாஞ்சையை இன்றைக்கு கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்க போகிறார். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். எந்த பாதையிலே? ராஜ பாதையிலே வெளிச்சம் பிரகாசிக்கிறபடியாலே வெளிச்சமாகிய தேவன் நம்முடைய பாதை ராஜ பாதையிலே வாஞ்சையை நிறைவேற்றுவார். ஆத்ம வாஞ்சை நிறைவேறும். கர்த்தர் நம்முடைய ஆத்ம வாஞ்சையை நிறைவேற்றுவார். எந்த காரியத்தை இதுவரைக்கும் நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த வாஞ்சையை இந்த மாத்தி கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எந்த பிள்ளைகளுக்காக, எந்த குடும்பத்துக்காக, எந்த காரியத்துக்காக வாஞ்சையோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஆத்ம வாஞ்சையை ராஜ பாதையிலே தேவன் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ராஜ பாதை ஆத்ம வாஞ்சையை நிறைவேற்றும். இரண்டாவதாக 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்த பசுக்கள் பெத்ஷிமேசுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் நேர்வழியாக பெரும் பாதையாய் நேர் வழியாய் பெரும் பாதை. என்ன பாதை?
பெரும் பாதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பாதைகளில், எந்த பாதைகளில்? ராஜ பாதைகளில். இரண்டாவது, பெரும் பாதைகளில் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். சிறு பாதை அல்ல, இடுக்கமான பாதை அல்ல, சந்தில் அல்ல, பொந்தில் அல்ல, நம்ம நெருக்கத்தில் அல்ல. வரப்போகிற நாட்களிலே இந்த எல்லா போராட்டத்தை கர்த்தர் அகற்றி பெரும் பாதையை கர்த்தர் நடத்துகிறார். நெருக்கத்தில் இருக்கிற நம்மை பெரும் பாதைகளை நடத்தி செல்ல போகிறார். இந்த பெரும் பாதையிலே கர்த்தர் எந்த வெளிச்சத்தை வச்சிருக்கிறார் பாருங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 8-10. ஏசாயா 35ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும். இடுக்கமான வழி அல்ல, துன்பத்தின் வழி அல்ல, போராட்டத்தின் வழி அல்ல, கண்ணீரின் பாதை அல்ல. பெரும் பாதையான வழி இருக்கும். பரிசுத்த வழி என்னப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த பாதையிலே, பெரும் பாதையிலே நடக்கிறவர்கள் பேதையாய் இருந்தாலும் திசைகெட்டு போவதில்லை. பேதை பிள்ளையாய் இருந்தாலும் திசைகெட்டு போவதில்லை. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும். சஞ்சலம் தவிப்பு ஓடி போகும். இன்றைக்கு இந்த கொரோனா என்கிற சஞ்சலத்தை தலைமையத்தை ஓட வைக்க பெரும் பாதையிலே சஞ்சலமும் தவிப்பும் நீங்கி போக போகிறது. எந்த பொந்து என்னதான் கட்டி வச்சிருந்தாலும் இந்த வைரஸ் என்கிற கொரோனாவை இருக்கிறது தெரியாமல் ஓடி போக வைக்கப்படுகிறது. தேசத்தை விட்டு ஓடி போக போகிறது. சென்னை விட்டு ஓடி போட போகிறது. தமிழ்நாடு விட்டு ஓடி போட போகிறது. சஞ்சலத்தையோ தவிப்பையோ கண்ணீரை கொண்டு வருகிற கொரோனாவே இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஒருவிடப்பட்டவர்களாய் சபிக்கிறோம். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். பெரும் பாதையிலே தேவன் வெளிச்சமாய் இருக்கிறதினாலே சஞ்சலமும் தவிப்பும் ஓடியே போகும். மூன்றாவது ஒரு பாதை பாருங்கள். முதலாவது ராஜ பாதை, இரண்டாவது பெரும் பாதை, மூன்றாவது நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 19-20. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 19-20. திரும்புகிறதில்லை. ஜீவ பாதை. என்ன பாதை? ஜீவ பாதை. தேவன் நமக்கென்று ஒரு ஜீவ பாதை கட்ட வைத்திருக்கிறார். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஜீவ பாதை உண்டு, மரண பாதை உண்டு. நாம் மரண பள்ளத்தாக்கின் நடுவிலே நடந்தாலும் பொல்லாப்பெனுக்கு நேராது. காரணம், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். ஜீவ பாதை வாசிக்க முடியுமா? 20. ஜீவ பாதையில் வந்து சேர்கிறதும் இல்லை. ஆதலால் நீ நல்லவருடைய வழியை நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்துக் கொள்வாயாக. அந்த பாதையை, ஜீவ பாதையை காத்துக் கொள்வாயாக. எதற்காக நீ காத்துக்கொள்ள வேண்டும்? வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. போதக சிக்ஷையே ஜீவ வழி, ஜீவ பாதை. இந்த ஜீவ பாதை
நமக்கு போதகத்தினால் நம்மை சிக்ஷிப்பார். சிக்ஷிக்காவிட்டால் நாம் தாறுமாறாய் போய்விடுவோம். அந்த ஜீவ பாதையிலே தேவன் நம்மை சிக்ஷித்து நமக்கு ஒரு நன்மை செய்கிறார். பாருங்கள், நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்த பிற்பாடு 22ஆம் வசனம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 23, 22. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பார். தீமை அவனை அணுகாது. மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையை தயவி பொய்யனை பார்க்கிலும் தரித்திரன் வாசி. கவனிப்பவே, இந்த ஜீவ வழி நம்மை திருப்தியாக்குமா. ஒரு நல்ல ஒரு திருப்தி அவருடைய கிருபையினாலே அவர்கள் வீடுகளிலே ஆராதனை செய்திருந்த போதிலேயும் ஒரு நல்ல திருப்தியை எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே ஜீவ பாதையிலே கர்த்தர் திருப்தியை வைத்திருக்கிறார். திருப்தியிலேயே கலங்க வேண்டாம். இந்த மாதத்தை நாம் முடிக்கும் போது திருப்தியோடு முடிக்க கர்த்தர் எந்த விஷயத்திலையும் குறையில்லாமல் திருப்தியோடு இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. நான்காவதாக எரேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எரேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து. பூர்வ பாதை எவை? என்ன பாதையா? பூர்வ பாதை, ராஜ பாதை, பெரும் பாதை, ஜீவ பாதை. இங்கே போடப்பட்டிருக்கிறது பூர்வ பாதை. பூர்வ பாதை என்று எது என்று அறிந்து பார்த்து அதிலே நடுவுங்கள். உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆத்துமாக்களுக்கு இந்த பூர்வ பாதையிலே அலசடிப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் அல்ல. இறுதியை கலங்க வேண்டிய அவசியம் அல்ல. இந்த பூர்வ பாதையிலே தேவன் இளைப்பாறு வைத்திருக்கிறாரே. வெறும் இளைப்பாறுதல் மாத்திரமல்ல. நீங்கள் வாசித்து பாருங்கள். எரேமியா 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எரேமியா 31:3. பூர்வ காலம் முதல் சிநேகிப்பாராம். அன்பில்லாத இந்த உலகத்திலே எல்லாராலும் வெறுக்கப்பட்ட இந்த நேரத்திலே யாரும் வீட்டிலே வந்து விசாரிக்கவோ பார்க்கவோ முடியாத ஒரு சூழல் இருக்கிறதினாலே உன்னை விசாரிக்கவும் உன்னை சிநேகிக்கவும் கர்த்தர் நமக்காக ஒரு பூர்வ பாதையிலே வெளிச்சம் பிரகாசிக்கிறது. பூர்வ பாதை நம்முடைய வாழ்க்கையிலே சிநேகத்தை கொண்டு வரும். சிநேகிப்பா ஆண்டவரே, உடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். பாதைகளில் ஒரு பாதை அல்ல, எத்தனையோ பாதை சொல்லலாம். நீதி பாதை என்று சொல்லலாம். நல்ல பாதை சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கர்த்தர் நீதியின் பாதையிலே நடத்தி எத்தனையோ பாதை. நான் இன்றைக்கு 5 பாதை சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது ராஜபாதை, ஆத்ம வாஞ்சியை நிறைவேற்றும். இரண்டாவது பெரும் பாதை, சஞ்சலத்தையும் தவிப்பையும் மாற்றும். மூன்றாவது ஜீவ பாதை, நம்மை திருப்தியாக்கும். நான்காவது பூர்வ பாதை, நம்மை சிநேகிக்கும். அவரே நம்மை சிநேகிப்பார். கடைசியா 5வது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவருக்கு பாதைகளை கர்த்தரின் பாதை அல்லது அவர் தேவனின் பாதை, அவரின் பாதை. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு பாதை வைத்திருக்கிறார். நம்முடைய பாதை நாம் நடக்கக்கூடாது. அவரின் பாதையிலே, அவர் சென்ற பாதை, அவர் நடந்த பாதை, அவர் பட்ட பாடுகளின் பாதை, அவர் நடந்த பாதையிலே தேவனின் பாதை. இந்த தேவனின் பாதையிலே கர்த்தர் ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார். பாருங்கள், மீகா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மீகா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தரின் பர்வதத்துக்கும் ஆலயத்துக்கு போகும் வாருங்கள். அவர் தமது வழிகளை போதிப்பார். அவர் பாதையிலே, எந்த பாதையிலே? அவர் பாதையில் நடப்போம் என்பார்கள். அந்த அவருடைய பாதையிலே நடப்பதினாலே, ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து வசனமும் புறப்படும். எருசலேமிலிருந்து வசனம் புறப்படும். அப்போ அவரின் பாதையிலே தேவன் போதிப்பார். போதனை உண்டு. சீயோனிலே வேதமும் எருசலேமிலே வசனமும் புறப்பட்டு வரும். இன்றைக்கு அவர் பாதையிலே நம்மை போதிப்பார். எல்லா சூழ்நிலையும் அவர் போதிப்பார். இதுதான் பாதை, இதுதான் வழி, இதுதான் நீ செல்ல வேண்டும் என்று நமக்கு போதனை கொடுக்க ஒரு போதகர் இருக்கிறார். ஆகையால் நாம் சோர்ந்து கொள்ள வேண்டாம். 5 பாதையை சொன்னேன். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். எந்த பாதைகளில்? ராஜ பாதையிலே, பெரும் பாதையிலே, ஜீவ பாதையிலே, பூர்வ பாதையிலே, பூர்வ பாதையிலே, கர்த்தரின் பாதையிலே நடக்கும் பொழுது நமக்கு தேவன் போதிப்பார். இந்த வேளையிலேயும் நாம் ஜெபித்து முடிக்கப் போகிறேன். இன்றைக்கு பிறந்த நாள் காண்கிற பிள்ளைகளுக்காகவும் திருமண தம்பதிகளுக்காகவும் இந்த வாரத்தை நடக்கிற அறிவித்து நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு 3ஆம் தேதி நான்சி உடைய பிறந்த நாள். சுகந்தி மகள் நான்சியுடைய பிறந்த நாள். சுகந்திக்கும் ஆண்டிஸுக்கும் இன்றைக்கு திருமண நாள். அவருடைய திருமண நாளுக்காகவும், அது மாத்திரமல்ல, 4ஆம் தேதி உமா திருமண நாள். 5ஆம் தேதி விஜய் ஆனந்த் அவருடைய பிறந்த நாள் 5ஆம் தேதி. 7ஆம் தேதி ஷீலா பிறந்த நாள். 8ஆம் தேதி ரேவன், ராஜேந்திரன் மகன் ரேவனுடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாள் பிள்ளைகளையும் திருமண தம்பதிகளையும் பெயர் அறிவிக்கப்படாதிருந்தாலும் உங்கள் ஒவ்வொரு பிறந்த நாளுக்காக, திருமண தம்பதிகளுக்காக இப்போதை நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடுவோம். கர்த்தரை தொட்டு ஆசிரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அன்பின் தெய்வமே, நன்றியோடு மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே இன்னைக்கு பிறந்த நாள் காண்கிற பிள்ளைகளுக்காக, திருமண தம்பதிகளுக்காக நன்றியோடு மை சோதரிக்கிறோம். இந்த ஆன்லைன் மூலமாய் பார்த்து கொண்டு நிஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் அதிசயமான கரத்தை நீட்டி தொட்டு ஆசீர்வதியும். கண்ணீரை துடையும், வேதனை மாற்றும். இந்த பொல்லாத கொரோனா என்கிற வைரஸை துரத்தி அனுப்பீராக, அழித்து முடிவீராக. இந்த பிள்ளைகளுக்கு விடுதலை தருவீராக. பிள்ளைகளுடைய விடுதலை தொடாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும், பெரிய காரியத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார், கர்த்தருக்கு கிருபை தருவார். ஸ்தோத்திரம்.